ஹாய் ஹலோ வணக்கம் பேக் டு மை சேனல் வணிகப்புரி 360. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. ரொம்ப அழுகையாக வருது. 2 நாளாக மழை அடிச்சிட்டு ஊற்றுனுச்சு. மழை பெஞ்சு முடிஞ்சது. மழை பெஞ்சு ஓஞ்சி இருக்குது. இது கோடை காலத்தில் ஒரு இனிமையான ஒரு மழைத்துளி. நேற்றும் மழையின் விழுந்து மண்ணில் விழுந்து மண்ணினுடைய வாசனையை நாங்கள் சுவாசித்தோம். வாசமானது மண் வாசனைங்கிறது மிகப்பெரிய வாசனை. அந்த வாசனைகளுக்கு யாருக்குமே ஈடு கொடுக்க முடியாது. அந்த வாசனையை முகரும்போது ஒரு விவசாயி எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த மண் வாசனையை கிளப்பி விட்டது முந்தநேற்று வந்த மழை. இன்றைக்கி மழை இல்லை. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. சரிங்களா? மழையை இனிதே வரவேற்போம். விவசாயத்தை காப்போம். விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் இல்லை. விவசாயம்தான் என்றைக்குமே ஒரு நாட்டினுடைய ஊன்றுகோல். இந்த மழையானது விவசாயத்தையும் பாதுகாக்குது, சில நேரங்களில் விவசாயத்தையும் அழிக்குது. என்ன பண்ணுறது? இயற்கை விட்ட வழி தான் நமக்கு எல்லாமே. சரிங்களா? எல்லோரும் மழையை வரவேற்போம். விவசாயத்தை இனிதே காப்போம். எல்லாருக்கும் நேற்று 2 நாளும் பெஞ்ச மழையில் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் உடைய விவசாயிகள் எல்லோரும் ஆனந்த குளிரும் ஆனந்த சந்தோஷமும் பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க விவசாய நிலத்தில் உழுது விட்டு நிறையா உழுதுட்ருப்பாங்க. சந்தோஷத்தில் மிதந்திருப்பாங்க. மண் வாசனையோடு அந்த மலையில் நனைஞ்சி ஒரு பாட்டு பாடும்போது, டான்ஸ் ஆடும்போது அது மறக்க முடியாத இன்பம். நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அந்த மலையினுடைய இனிமையிலையும் மண்ணுடைய வாசனத்திலையும் மூழ்கி இருக்கும்போது நிறையா சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடும் அளவும் இல்லவே இல்லை இந்த நாட்டில், இந்த உலகத்தில், இல்லையா? அனைவரும் மழையை வரவேற்போம். மண் வளத்தை காப்போம். அதே போல் மரத்தை நடுவோம். மலை வளத்தை காப்போம். சரிங்களா? இதுதான் இறந்து போன விவேக் சார் அவர்கள் மரத்தை நட்டு வைக்கணும்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விவேக்கு சொல்லி விவேக் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தார். விவேக் சார் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த விவேக் சார் கடைப்பிடிச்சது பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கு. அவர் பேரை இன்னி வரைக்கும் சொல்லுது. நம்மளும் மரங்களை நட்டு விவேக் சொன்ன மாதிரி நம்ம நாட்டை நம்மளை தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு முதல் காரணமே நம்மளுடைய மரம்தான். மரத்தை நடுவோம். மண் வளத்தை காப்போம். இந்த நாட்டினுடைய வளத்தை காப்போம். எல்லாரும் உறுதிமொழி எடுப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த். ரொம்ப அழுகையாக வருது.